வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அழகழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இவர் சுரேஷ் என்ன பண்ணுறாரு, மதிக்கிட்ட போய் சண்டை போடுறாரு. எங்கள் மாமாவை நீங்கள் எப்படி அவமானப்படுத்தலாம் அப்படின்னும் போது, அப்போது மதி கேட்குறாங்க, உங்கள் மாமா பேசுனது மட்டும் கரெக்டாக, என் தங்கச்சை பார்த்தா அவர் எப்படி அப்படிலாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் திட்டுறாங்க. அப்புறம் 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் போக, அப்போ மதி என்ன சொல்கிறாங்கன்னா, காரைக்குடியில் வரும்போது உங்களுக்கு மூளை அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த மூளையை வந்து உங்கள் மாமா விஷயத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி கோவமாக பேசிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. வந்தால் மலர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாக்யராஜும் மலரும் இந்த மாதிரி அவர் பேசுனது எல்லாம் தப்பு தானே, ஏன் தங்கராஜ் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னும் போது, அப்போ பாக்யராஜ் சொல்கிறாரு, அவருக்கு எப்பவுமே பொம்பளை பசங்கன்னா ஒரு அக்கறைப்பா, அதனால அவர் அப்படி பேசுகிறாருன்னு. அப்போது மலர் வந்து சொல்கிறாங்க, இது எப்படி, அதெல்லாம் தப்பு இல்லை அப்படி பேசுகிறதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் பாக்யராஜ் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு மலருடைய பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ மதி கேக் கட்டிங்லாம் உண்டான்ற மாதிரி கேட்குறாங்க. எங்கே இந்த வீட்டில் அதெல்லாம் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு, சரி நான் தூங்க போகிறேன்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க மலர். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து சர்ப்ரைஸாக 12 மணி ஆனதுக்கப்புறம் பொக்கே கொடுக்குறாரு. அப்புறம் கார்டு சாக்லேட்லாம் கொடுத்து விஷ் பண்ணுறாரு. இதில் வந்து மலர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காலையில் ஆகுது, வந்து காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் மதி வந்து விஷ் பண்ணுறாங்க, அக்கா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நான் வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, மலர் வந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க. இவர் வந்து வண்டியெல்லாம் கழுவிட்டு இருக்காரு. அப்போ மதி வந்து பாக்யராஜ் கேட்குறாங்க, என்னண்ணா வண்டியெல்லாம் கழுவிட்டு இருக்கீங்கன்னும் போதே, இல்லை இன்னைக்கு மலரை கூட்டு வெளில போகிறேன்ல, அதனால தான் இதெல்லாம் கழுவிட்டுருக்கேன்ற மாதிரி அப்படியே 3 பேரும் பேசுகிறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.